கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலேயும் நாம் ஒரு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். வெளிப்படுத்துதல் 12ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனம். வெளிப்படுத்துதல் 12 ஃபர்ஸ்ட். அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்தில் காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. இப்போ இந்த வசனம் எதை குறிக்கிறது அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் ரெவலேஷன் வெளிப்படுத்துதலை குறித்து இன்னைக்கு நிறைய கள்ள உபதேசங்கள்லாம் வந்து கொண்டிருக்கிறது. கள்ள உபதேசங்கள், துர் உபதேசங்கள். அப்போ நம்ம இந்த இந்த நாளில் இந்த ஒரு வசனத்தை நம்ம தியானிப்போம். நாங்கள் ஒரு ஒரு வெளிப்படுத்தலை குறித்து ஒரு சவுத் கொரியா ஒரு மீட்டிங்கில் நாங்கள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணோம். அவங்க நல்ல வெளிப்படுத்தலை குறித்து நிறையா டெஃபினேஷன் கொடுத்தாங்க, நல்லா இருந்துச்சு. ஆனால் கடைசி நேரத்தில் அந்த வெளிப்படுத்தப்பட்ட அந்த யோவான் ஸ்நானகன் வந்து அந்த சவுத் கொரியாவில் இருக்கிற அந்த இப்போ இருக்கிற அந்த பாஸ்டருடைய சந்ததியில வந்தவர் அப்படின்னு ஒரு துர் உபதேசத்தை அவர் சொன்னார். அதனால நம்ப முடியல. ஏன்னா கடைசி காலத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படுவாங்கன்னு வேதம் தெளிவா சொல்லுது. அதனால நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் பொழுது அந்த வார்த்தையினுடைய இணை வசனங்கள் வேற எங்க சொல்லப்பட்டிருக்கு, வேதத்துல வேற எங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாதான் நம்ம அதனுடைய அர்த்தம் புரியும். நம்ம இந்த நாள்ல இந்த வசனம் இந்த ஸ்திரீ யாரை குறிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நாள்ல நம்ம பார்ப்போம். சரி, அந்த வானத்தில் காணப்பட்ட அந்த ஸ்திரீ, இன்னைக்கு நிறைய ஆர்சி கிறிஸ்தவர்கள் சொல்லுகிற அந்த ஸ்திரீ வந்து மரியாதை குறிக்குது அப்படிங்கிறது அவங்க சொல்றாங்க. இந்த சம்பவத்தை நீங்க வாசிக்கும் பொழுது இந்த சம்பவம் வந்து எங்க நடந்துச்சுன்னா வானத்துல நடக்குது. நீங்க பாருங்க, அன்றையும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. முதலாவது இந்த அடையாளம் எங்க காணப்பட்டுச்சுன்னா வானத்துல. நம்ம வந்து பரலோகத்துலன்னு அங்க போக கூடாது, இது வானத்துல நடக்கப்பட்ட சம்பவம். அப்ப ரெண்டாவது ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தார். சரி, ஓகே. மூன்றாவது ஒரு பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுடன் கிரீடம் இருந்தன. சரிங்களா? இப்பதான் நிறைய கிறிஸ்தவர்கள், ஆர்சி கிறிஸ்தவர்கள் இதை வந்து என்ன சொல்றாங்கன்னா இது வந்து எங்களுடைய மரியாள் அப்படிங்கிறாங்க. ஆனா நீங்க பார்க்கும்பொழுது இந்த சம்பவம் வந்து உபத்திரவ காலத்துல இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில நடக்கக்கூடிய அந்த காரியங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய வருகையில நடக்கக்கூடிய காரியங்களை தான் அப்போ யோவானுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். நீங்க வந்து தானியேல் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான் பூமியில. பாழாக்குகிறவன் எங்க வந்து இறங்குவான்? பூமியில இறங்குவான். அப்ப பாழாக்குகிறவன் யாருன்னா அந்த கிறிஸ்து. இது கடைசி காலத்துல நடக்கக்கூடிய சம்பவத்தை தான் அது தெளிவா சொல்லி இருக்குது. நம்ம இந்த நாள் இந்த வசனத்தை அந்த ஸ்திரீ என்பவள் யாருங்கிறத நம்ம பார்க்க போறோம். நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி இருக்கிற இணை வசனங்கள், முன்னாடி பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனங்கள்லாம் நம்ம கம்பேர் பண்ணாதான் இந்த ஸ்திரீ யாருங்கிறத நம்ம இந்த நாள்ல நம்ம தெரிந்து கொள்ள முடியும். சரி, புதிய ஏற்பாட்டுல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருப்பாரு. மத்திய 24ஆம் அதிகாரம் 15ல இருந்து நீங்க 22 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போங்க அப்படிம்பாரு. அப்ப யூதேயாவில் இருக்கிறவங்க மலைகளுக்கு ஏன் ஓடி போகணும், எதற்காக ஓடி போகணும் அப்படிங்கறத நம்ம தியானிக்கணும். தியானிச்சாதான் அந்த வசனம் எதுக்காக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாருங்கிறது நமக்கு விளக்கமா புரியும். சரி, ஓகே. இப்போ இயேசு கிறிஸ்துனுடைய தாயாகிய மரியாள் வந்து இயேசு கிறிஸ்து இருந்த காலகட்டத்துல சீஷர்களோடு இருந்தாங்க. அவங்க அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டாங்கிறது நம்ம வாசிக்கிறோம். சீஷர்களோடு மரியாளும் இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டாங்கிறத நம்ம வாசிக்கிறோம், வேதத்துல வாசிக்கிறோம். அப்போ மரியாளுங்கிறவங்க அவங்க வாழ்ந்தாங்க, மரிச்சாங்க, அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. பரலோகத்துக்கு ஆண்டோட ராஜ்யத்துக்கு அவங்க போயிடுவாங்க நியாய தீர்ப்புக்கு அதுக்கப்புறம் தான். ஆனா மரியாள் பைபிள் சொல்றப்பட்டபடி மரித்து போனவங்க மறுபடியும் உயிரோட வரமாட்டாங்க. எப்போ வருவாங்கன்னா மரித்து போனவங்க ஆண்டவருடைய 2ஆம் முறைகளை உயிரோடு எடுத்துக்கொள்ளப்படுறது வேற. ஆனா உயிரோடு இருக்கிற இயேசு கிறிஸ்துவ தவிர வேற யாருக்கும் காட்சி அளிக்கிறவங்க அவங்க கடவுள் இல்லை, காட்சி அளிக்கவும் முடியாது, அது பைபிளும் சொல்லவும் இல்லை. அப்ப இந்த இடத்துல மரியாள் தான் அந்த ஸ்திரீ அப்படிங்கிறது தவறான ஒரு கூற்று இது. அப்ப அதே போல ரெண்டாவது உபத்திரவ காலத்துல மரியாளுங்கிறவங்க வரமாட்டாங்க. ஏன்னா மரியாளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. சரிங்களா? மரியாளுக்கு நியாய தீர்ப்பு உண்டு. அதனால உபத்திரவ காலத்துல மரியாள் என்கிற சகோதரி இயேசு கிறிஸ்துவோட தாயாகிய மரியாள் வரமாட்டாங்கிறது நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். சரி, அப்ப நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு பாயிண்ட் என்னன்னா, நீங்க அதே வசனத்தை நீங்க கீழே வாசிக்கும் போது 12 நட்சத்திரங்கள் உள்ள கிரீடம். அப்ப 12 நட்சத்திரம் உள்ள கிரீடம் என்பது 12 கோத்திரங்களை குறிக்கிறது. நமக்கு 12 கோத்திரங்கள் என்னங்கிறத பழைய ஏற்பாட்டை நமக்கு தெரியும், நம்ம வேதத்தை நம்ம வாசிச்சிருக்கிறோம். அப்போ அந்த ஸ்திரீ என்பது அது ஒரு லேடி அல்ல, அது மரியாள் அல்ல, அது வேற யாரையும் குறிக்கல. இந்த 12 கோத்திரங்கள் என்பது இஸ்ரவேல்ல இருக்கிற இந்த 12 கிரீடம்
என்பது இஸ்ரவேலில் இருக்கிற 12 கோத்திரங்களை குறிக்கிறது என்பது நமக்கு தெளிவா தெரியுது. ஓகே, சரி, சரி. நம்ம இப்ப அந்த ஸ்திரீன்னு ஏன் ஆண்டவர் அந்த கோத்திரங்களை சொல்றாரா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சொல்றாரு, இஸ்ரவேல் தேசத்தை சொல்றாரு. நீங்க அதுக்குள்ள நான் வசனங்களை நான் மாத்திரம் சொல்றேன், எல்லாம் பெரிய பெரிய வசனங்களா இருக்குது. நீங்க ஏசாயா 54ஆம் அதிகாரம் அது 1ல இருந்து நீங்க 6 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது அதுல இஸ்ரவேல் தேசத்தை ஆண்டவர் ஸ்திரீ என்று அழைத்திருப்பார். அதே போல 2வது எரேமியா 3ஆம் அதிகாரம் அது 1ல இருந்து 13 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது இஸ்ரேல் தேசத்தினுடைய வேசித்தனம், அதனுடைய அருவருப்பு, அந்த பாவங்களை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லியிருப்பாரு, இஸ்ரேல் தேசத்தை ஸ்திரீ என்று அழைத்து. மூன்றாவது பாத்தீங்கன்னா ஓசியா 2ஆம் அதிகாரம் 1ல இருந்து நீங்க 23 வரைக்கும் வாசிக்கும் போது இஸ்ரேல் தேசத்தை தேவன் ஸ்திரீ என்று அந்த பாவத்து நிமித்தம் கடிந்து கொண்டதெல்லாம் நம்ம வேதத்துல நம்ம வாசிக்கிறோம். சரி, ஓகே, சரி. இப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு காலத்துல இயேசு கிறிஸ்து மலைகளுக்கு ஓடிப்போங்க அப்படின்னு ஏன் சொல்றாரு? நீங்க ஏசாயா 16ஆம் அதிகாரம் அதுல 1ல இருந்து நீங்க 4 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது, சரி, நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்துல ஏசாயா 16ஆம் அதிகாரம் அது 1ல இருந்து நீங்க 4 வரைக்கும் வாசிக்கும் பொழுதுங்கிறது அதுல பாத்தீங்கன்னா அந்த ஏதோம் மோவாப் தேசம் ஓடி போக கடவுங்க அப்படின்னுங்கிறது அந்த சேலா, நீங்க அந்த வசனத்தை வாசிக்க நேரம் இல்லை. அதுல அந்த சேலா அப்படிங்கிறதுலாம் பழைய சேலா அப்படிங்கிறது பழைய ஏதோமினுடைய தலைநகரங்களாக தான் குறிக்கிறது. அந்த சேலா, பெட்ரா அப்படிங்கிறது பழைய ஏற்பாட்டு காலத்துல குறிக்கிற வார்த்தை. அதை நம்ம டைரக்டா எடுத்துக்கூடாது. அப்போ நீங்க பாத்தீங்கன்னா நீங்க தானியல் 11:41 நீங்க வாசிக்கும் பொழுது அந்த 3 பிரிவினர்கள், அந்த ஏதோ, மோவாப், அம்மோன் புத்திரர்கள் மாத்திரம் இந்த பாழாக்குகிற அந்த அந்து கிறிஸ்து வரும்பொழுது இந்த தேசத்துல இருக்கிற ஜனங்கள் அவர்கள் தப்புவிக்கப்படுவார்கள். அப்போ இவங்க தப்புவிக்கப்படுறாங்க. நீங்க ஓசியா 2ஆம் அதிகாரம் அதோடைய 14வது வசனத்தை நீங்க வாசிக்கும் பொழுது அவள் அப்படின்று ஆண்டவர் இஸ்ரேல் தேசத்தை அழைச்சிருப்பாரு. அப்ப அந்த அவள், அந்த ஸ்திரீ, இது யாரையும் மனுஷனை குறிக்கல, இது சபையை குறிக்கிறது, 12 கோத்திரங்களை குறிக்கிறது. இப்போ இந்த 12 கோத்திரங்கள்ல இந்த யார் இருந்தா ஏதோ, மோவாப், அம்மோன் புத்திரர் இவங்க எல்லாம் தப்புவிக்கப்படுவாங்க அந்த கிறிஸ்துனுடைய வருகையில அப்படின்னு வசனம் தெளிவா சொல்லுது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறாரு, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 15ல இருந்து 16 வரைக்கும் நீங்க வாசிக்கும் பொழுது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். அப்போ இந்த அந்து கிறிஸ்து வருகிற அந்த கடைசி காலகட்டத்துல இந்த ஜனங்கள் தப்புவிக்கப்படுவாங்க. அப்ப ஒவ்வொருத்தருவத்துக்கும் ஆண்டவர் 3 வருஷத்துல 7 வருஷம் ஒவ்வொருத்தருவத்துல 3 வருஷம் ஒப்பு கொடுப்பாரு. அப்ப அந்த ஸ்திரீ என்பது யாரை குறிக்கிறதுன்னா, இது மரியாளையோ மற்ற யாரையோ அது குறிக்கல. அது 12 கோத்திரங்களை, 12 கோத்திரங்களை அது குறிக்கிறது. அதனால நம்ம வார்த்தைகளை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு நம்ம வாசிப்போம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுப்பார். நம்ம இந்த ஒரு வெளிப்படுத்தல இந்த ஒரு வசனம் மட்டும் நமக்கு தெளிவா சொல்றது யாருன்னா, அது மனுஷனை யாரும் குறிக்கல. அதனால அது ஆண்டருடைய 2ஆம் வருகைகளை நடக்கக்கூடிய சம்பவங்கள். அந்த நாம் ஒவ்வொரு வசனத்தை முழுமையாய் தியானிப்போம். ஆவியானவருடைய துணை கொண்டு நாம் தியானிப்போம். கர்த்தருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தமாகவும் அநேகர்களை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.